அண்ட் கூலான ஹீரோ இவரோட படங்கள்ல ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. முக்கியமா இந்த படத்துல பூதமோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதனால நம்ம எல்லாருக்கும் டபுள் ஃபன் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆலம்பனா படத்தின் கதாநாயகன் வைபவ் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ படத்துல வந்து இந்த விளக்கு தேய்ச்சி பூதம் வரும், நீங்க என்ன வேணா கேட்டா நடக்கும். நிஜ வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு விளக்கும் ஒரு பூதமும் கிடைச்சா நீங்க என்ன கேட்பீங்க? எல்லாருக்கும் வணக்கம். சார் பேசுனதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியல. ஒரு கொஷனுக்கு இந்த போன வாரம் வந்த மாதிரி வந்து பயங்கரமான ஃப்ளட்டு புயல் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் சென்னைக்கு நல்லாயிருக்கும். நல்ல ப்ரீஸியாக மணி சார் படங்கள் மாதிரி அடி டிசில் மாதிரி வந்துட்டு சில்லாக பீச் சைடு போய் உட்காந்துட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஏதாவது ஒன்று கேட்கணும். பூதத்தை இங்கே தான் இருக்கார் பூதம். ரொம்ப தேங்க்ஸ் கேஜிஆர் சாருக்கு இவ்வளோ பெரிய படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய காமெடி விஷயங்கள் நடந்தது. ஃபர்ஸ்ட் கேஜிஆர் சார் வந்து மெசேஜ் வச்சார், ஐம் ஸோ அண்ட் ஸோ கால் மீ அப்படின்ட்டு. கால் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ப்ரோ யார் ஹீரோன்னு. யோ அப்போ எதுக்கு உனக்கு ஃபோன் அடித்தேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜய் கதை சொன்னார். அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, முனிஷ்காந்த் அண்ணே, வெங்கட் அண்ணே, லியோனி சார், ரோபு அண்ணே எல்லாரும் வந்து இருக்கும்போது ஒரு இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டில் வந்து நடிக்கல. இப்போ பார்த்தா இந்த பிரேம்ஜி, இந்த ஜெய் இவங்களுடைய நடிச்சு எல்லா சீனியர்ஸோடு நடிக்கும்போது ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்டு அப்புறம் மெதுவாக வந்து ஹிப்ஹாப் பாதி மியூசிக் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கேஜிஆர். எதுக்குங்க அவ்வளோ பெருசாக? இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஃபோன் அடித்தார். அவர் மேனேஜருக்கு பேசினேன், ஹிப்ஹாப் வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியல, உன் ஃப்ரெண்டு தானே பேசு அப்படின்ட்டு பேசினேன். ஃபோன் அடித்தேன், தம்பி இந்த மாதிரி கேஜிஆர் உன் கூட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு, நான் ஊரில் இல்லை, இன்னும் வாட்ஸ்அப் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பழைய இதெல்லாம் இருக்கும், அலிபாபா, அலாடின் அந்த மாதிரி, அதான் இந்த இதுதானே பட்டணத்தில் பூதம் அந்த டைப்பா அப்படின்னாரு. ஆமாம் தம்பின்னு. அண்ணே சூப்பராக இருக்குண்ணே உங்களுக்கு பூதம், நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அந்த படத்துக்கு அப்படின்னா. தம்பி நான் இல்லைப்பா, பூதம் முனிஷ்காந்த் தான் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே, நான் நீங்கள் தான் பூதம் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியும் கலாச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜய். ரொம்ப ஹாப்பி. பீட்ரெயின் மாஸ்டர் ஸ்டண்ட்டில் நடிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதுவும் ஃபுல்ஃபில் பண்ணார் ராஜேஷ் சார். மிகப்பெரிய செலவில் என்னை வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்ததுக்கு ஸோ உங்கள் ஹெல்ப் எல்லாம் தேவை, எனக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச்.